சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது தளத்திற்கு மாறும் முதலமைச்சரின் அலுவலகம். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம் தனலட்சுமி. தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தற்போது நாமக்கல் கவிஞர் மாளிகையுடைய 10வது தளத்தில் அவருடைய அலுவலகம் மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக கடந்த முறை நடைபெற்ற காவலர் மாநாட்டின் போது அந்த இடம் அவர்கள் பிடித்துக் கொண்டதாகவும் அங்கிருந்து பணியை மேற்கொள்ள அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அரசு பொதுப்பணித்துறை சார்பாக டெண்டர் விட்டிருக்கிறார்கள். 5 கோடி செலவில் பணிகளை மேற்கொள்ள அறிவிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த பணி என்பது விரைவாக செய்து முடிக்க வேண்டும் எனவும் குறுகிய கால டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இப்பணியை 3 மாதங்களுக்கு முடிக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக தகவல் இருக்கிறது. அதுக்கேற்றாற்போல் மிக முக்கியமாக தற்போது முதல்வர்களுடைய பகுதியில் அதிகப்படியான கெடுபிடிகளுக்கும் காவல்துறை பாதுகாப்பு இருக்கும். தற்போது நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதல்வருடைய அலுவலகம் மாற்றும் பட்சத்தில் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் மட்டுமே ஒரு 3000 பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய சூழல் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது பல்வேறு கெடுபிடிக்கு உள்ளாக்கப்படும் எனவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பணியாளர்கள் பணி செய்வதற்கும் வெளியே வருவதற்கும் சிலருக்கும் பல்வேறு கெடுபிடி விதிக்கப்படுமா என்ற கேள்வியும் வந்திருப்பதாக அங்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர் தகவல் தெரிவித்தாலும் கூட தற்போது மிக முக்கியமாக 3 மாத காலத்தில் பணியை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான 5 கோடி ஒதுக்கீடு செய்து டெண்டர் விடப்பட்டிருப்பது என்பது மிக முக்கியத்துவம் தான் பார்க்க முடியுது. அந்த பணிகள் என்பது விரைவாக நடைபெற்று வருகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். முதலமைச்சரின் அலுவலகமானது மாற இருக்கிறது. 5 கோடி செலவில் பணிகளை விரைந்து மேற்கொள்ள குறுகிய கால டெண்டர் கோரியிருக்கிறது தமிழக அரசு. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் அலுவலகமானது மாற இருக்கிறது.